அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். நவம்பர் 11ஆம் தேதி முதல் வேகம் எடுக்கும் வக்ரகுருவால் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, உச்சத்தில் குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்த்தால், உறுதியாகவே நவம்பர் 11ஆம் தேதி முதல் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி மிக வலுவாக டிசம்பர் மாதம் வரை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வலம் வருவார். அதற்கு பிறகு மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்து பின்னோக்கி நகர்ந்து வலம் வரப்போகிறாருங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய இந்த அற்புதமான வக்ர அதிசார பயிற்சி என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதோடு லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதத்தில் இருந்து மிக வலுவாக மார்ச் மாதம் வரை வக்ரகதியிலும் அதை தொடர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று மிக சிறப்பான மாறுதலை முன்னேற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தொழில் மற்றும் லாபத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே ஒரு வகையில் அவர் வக்ரம் பெறுவதும் சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெற்றாலும் கூட நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம் ராசியின் அதிபதியான புதன் உட்பட எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை, சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கின்றன. எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே குரு பகவான் சற்று சாதகமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல பல மாற்றத்தையும் வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உங்களது வயதிற்கு ஏற்றவாறான பல பிரச்சனைகள் மீள முடியாமல் துரத்தி கொண்டு வரலாம். இந்த தருணத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வியில் எவ்வளவுதான் கவனம் செலுத்தினாலும் நினைவாற்றல் அதிகரிக்க மாட்டேங்கிறது. கல்வியில் கவனமே செலுத்த முடியவில்லை. குடும்ப பிரச்சனை எனது மனதில் வாட்டி வதைத்து கொண்டிருப்பதால் கல்வியில் பெரிய அளவில் கவனம் செலுத்த முடியாத சூழல்தான் எனக்கு ஏற்படுகிறது. அதே போன்று கல்வியில் பெரிய அளவில் நாட்டமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது. பல்வேறு வகையில உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படுகிறது. பொருளாதார ரீதியாக கல்வியை தொடர முடியாத பல சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறேன் என்று மாணவ பருவத்தில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை, வருமானத்தை உயர்த்த வேண்டும், நான் படித்து முடித்ததற்கு பிறகு என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைத்தது, ஆனால் சூழ்ச்சியால் அந்த வேலை பறிபோனது, அடுத்த வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கதறி கதறி அழுதாலும் பல சங்கடங்களை தவிர்க்க முடியவில்லை. தொழிலில் பல சூழ்ச்சிகளும் பல ஏமாற்றங்களும் அதிகமாக காணப்படுகிறது. முதலீடு செய்து அந்த முதலீடு இழந்து விட்டேன், அதை எப்படி மீண்டும் பெறுவது என்று தெரியவில்லை என கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வரன் கிடைக்கவில்லை, திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையவில்லை, குடும்ப வாழ்க்கை இனிமை தரவில்லை என்று புலம்பிக் கொண்டு கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தான் சந்தித்தேன், என்னுடைய இறுதி காலகட்டம் கூட மகிழ்ச்சியானதாக அமையவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்றாலும் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். நீங்கள்
நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்ர பயிற்சி என்பது மீளவே முடியாத பல பிரச்சனைகள் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு துரத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீளக்கூடிய நல்ல ஆற்றலையும் சிறப்பான வலிமையையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுதாலும் மீள முடியாத பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் உங்களுடைய வளர்ச்சி சிறிதாக தான் இருக்கும். மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெறுகிறவனுக்கு கூட பார்வையோ மற்றவர்களால் இவன் இவ்வளவு வளர்கிறான் என்ற எண்ணம் தோன்றாது. ஆனால் உங்களுடைய சிறு வளர்ச்சி கூட உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மற்றவர்களை பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துவிடும். அது கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாதுதான். சற்று கவனத்துடன் இருங்க. அதே போன்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் குரு பகவான் லாபத்தில் வக்ரம் பெறுவதால் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம். கதறி கதறி எழுதாலும் இவற்றை தவிர்க்க முடியாது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இப்படி சாதகமாகவும் சாதகமற்ற சூழலிலும் பல நல்ல மாற்றங்களை குரு பகவானினுடைய வக்ர பயிற்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே ஒரு குறுகிய வட்டாரத்தில் சிந்திக்காமல் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகளாவிய சிந்தனை என்பது மேம்படும். மிக பெரிய அளவுல உலகளாவிய சிந்தனையை வளர்த்து கொள்வதால் பல பிரச்சனைகளை நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் ஆற்றலும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவுல தொழில் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றறிவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிறப்பான தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவுல தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வ செழிப்பு பெயர் புகழ் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகும் தருணமாக அமைகிறது. இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்களை கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை, அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்தில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உரிய பாராட்டுதலும் அங்கீகாரமும் இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல பல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகின்றனர். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்குமே இந்த தருணத்தில் நல்ல லாபத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். லாபத்தில் வக்ரம் பெற்றாலும் 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் புனிதப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைவிடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். எனவே பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி துவங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பாதியில் நின்ற தொழில் ரீதியான பணி, பாதியில் நின்ற சுப நிகழ்வுகள் போன்றவற்றை குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நிதி சார்ந்த நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடு முரண்பாடான பல சிக்கல்கள் போன்றவை நிச்சயம் உறுதியாக கட்டுக்குள் வரும். குறிப்பாக
காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ, காதல் பண்ணக்கூடிய வேளையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்படி இனிமையான சூழலாக மாற்றிக்கொள்கிறீர்களோ ஆரம்ப காலகட்டத்தில், அது போன்றுதான் இந்த வேளையில் திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். கன்னிராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் சற்று கூடுதல் நலன் பெறக்கூடிய வகையில் அமையும். ஆனால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலாக இருந்தாலும் பொய் பேசாத உங்களது உண்மையான குணம் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் நன்மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன தற்காலிக நெருக்கடிகள் வரலாம். ஆனால் முழுமையான முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. உங்களுடைய அனுபவ அறிவும் அதற்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. ஆசான் என்று அழைக்கக்கூடிய, ஆசிரியர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில் சிறந்த ஞானத்தையும் நினைவாற்றலையும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பதால் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் கல்வியில் கவனம் செலுத்தி பதிப்பதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் பல பணிகளை விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நேர்மையாகவும் கடினமாகவும் ஒழுக்கமாகவும் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதால் சற்று அதீத சிரமத்தை சந்தித்தாலும் கூட எதிர்காலம் சிறப்பானதாக உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தில் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்காமல் அன்பால் அரவணைத்து பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக சாதித்து காட்டும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வந்தாலும் இந்த தருணத்தில் அவற்றை தவறாக பயன்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசு துறை, தனியார் துறை என எந்த துறையில் பணியாற்றினாலும் உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் உங்களை தேடி வரும். எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பானதாக வளர்ச்சி பெறுவதோடு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பணிகளை கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் அமைகிறது. எனவே ஆன்மீக பணிகளை சற்று கூடுதலாகவே மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே குரு வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒரு முறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கதறி அழுவக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு